ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள். வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் 9ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிறது செய்தி. இதுல முக்கியமாக மற்ற எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 3 தொகுதிகளில் மட்டும்தான் கடைசி நேர மாறுதல் நேற்று அப்படின்னு பார்க்கலாம். மேலூர் காங்கிரஸ் கேண்டிடேட் விஸ்வநாதன் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும். காட்டுமன்னார்குடி ஜோதிமணி இன்றைக்கு தாக்கல் செய்யணும். ராணிப்பேட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் திரு காந்தி அவர்களையே, அமைச்சர் காந்தி அவர்களையே மீண்டும் வேட்பாளராக அறிவிச்சிருக்குது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திமுக. அவருக்கு பதிலாக அவருடைய மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க முதல்ல வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது. ஆனா அவர் தொடர்ந்து தலைமையோடு வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் மீண்டும் வேட்பாளராக வந்திருக்கிறாரு. பையனுக்கும் அப்பாவுக்கும் இடையில அது தொடர்பாக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். போட்டியிலிருந்து மகன் நிலையை கொண்டு அப்பா வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார். இந்த 3 தான் லாஸ்ட் மினிட் சேஞ்ச். மற்ற எல்லா கேண்டிடேட்டும் வந்தாச்சு. மற்ற எல்லாரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். கிரவுண்ட் செட் ஆயிடுச்சு. பல கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. கருத்து கணிப்புகள் துல்லியமானவையாக இருக்காது அப்படின்னு இருந்தாலும் ஒரு ட்ரெண்டை காட்டுது. சில நோக்கங்களுக்காக கருத்து கணிப்பு எடுக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அணி லீடிங்னு சொல்லலாம், அல்லது அது வெற்றி பெறாதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே நோக்கங்களோடு செயல்படக்கூடியவர்கள் இருந்து வரக்கூடியதாக இருக்கலாம். அப்படி திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, அல்லது திமுக ரொம்ப கஷ்டப்படுது, அது 2016 உண்டான முடிவு தான் வரும், க்ளோஸ் கண்டெஸ்டா தான் இருக்கும், சில தொகுதிகள் இழுபறியாக இருக்கு, அதனால சொல்ல முடியாது, மற்றபடி அதிமுக ஒரு புத்துணர்ச்சியோடு திரும்பி வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் கருத்து கணிப்பு நடத்தின ஒரு கருத்து கணிப்பு சார்பாக சொல்றாங்க. அப்படி எங்கேயுமே தெரியல. போயிட்டு வர்ற நண்பர்கள் அல்லது போயிட்டு வந்த பத்திரிகையாளர்கள் ஷேர் பண்றது, அல்லது காட்சிகளாக நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள், மற்ற எல்லா ஊடகங்கள்லயும், சமூக ஊடகங்கள் எல்லாவற்றிலையும் வெளிப்படக்கூடிய உணர்வு, லாஜிக்கா தமிழ்நாடோட DNA, முதலமைச்சர் குறிப்பிடுவதை போல தமிழ்நாட்டோட DNA, இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான சூழல் தான் தெரியுது. ஓகே, அது ஒரு பக்கம், அது தனியாக வச்சுக்கலாம், இன்னொரு நாள் அதை பற்றி பேசலாம். இதுல திருமாவளவன் நேற்று வேட்பாளரை மாற்றியதும், என் போட்டியிடக்கூடிய முடிவிலிருந்து என்னை பின்வாங்க சொன்னதுல, விலக சொன்னதுல எந்த நிர்பந்தமும் இல்லை, யாரும் சொல்லல, நானாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. புதுச்சேரியிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு ஒரு உடன்பாடு ஏற்பட்ட காரணத்தினால அந்த உடன்பாட்டின்படி அவருக்கு ஒரு தொகுதி விசிக ஒதுக்கப்பட்டது. அந்த உழவர்கரை ஒரு தொகுதியை தவிர மீதி தொகுதிகள்ல வேட்புமனு வாபஸ் எல்லாம் பெற முடியாது. அதனால வாக்கு சேகரிக்கும் பணியை நிறுத்திவிட்டோம். 4 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டிருந்தாங்க. உடன்பாடு ஒரு தொகுதிக்கு எட்டப்பட்டதன் காரணமாக மீதி 3 தொகுதிகளிலையும் வாக்கு சேகரிப்பை நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புதுச்சேரியில அந்த கூட்டணிக்குள்ள காங்கிரஸ், திமுக, விசிக இருக்கு, இடதுசாரி கட்சிகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை CPIக்கு கூட உடன்பாட்டுல ஒதுக்கி இருந்தாங்க. அது இறுதியில இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. CPM தனியாக போட்டியிடுவதற்கு முயற்சி செய்த வேட்பாளர்கள் போட்டு பிரச்சாரம் செய்தாங்க. கரெக்ட் தான். அது ஒரு கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படல, உங்களுடைய இருப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அங்க தேவையில்லாத ஆணியாக உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி அப்படின்னு ஒரு கூட்டணி உங்களை ட்ரீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க அங்க தேவையில்லாத ஆணின்னு கோட்பாட்டு ரீதியாக அவங்கள தான் ஆதரிக்கணும்னா நீங்க தனியாக சில தொகுதிகளில் போட்டியிட்டு அவங்களை ஆதரிச்சு போகலாம். அதுதான் புதுச்சேரியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுது. அது சரிதான். அதே மாதிரியான விஷயம் தான் இப்போ பிரேமலதா நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசும்போதும் சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுப்பதாக சொல்லிட்டு அதுல இருந்து பின்வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி.
ஏமாற்றி விட்டார் எங்களை அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பாக டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா? நாங்க சொன்னோம் உண்மைதான், அதை இந்த இனிமே கொடுத்துட்றோம், இனிமே வரும்போது கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா நான் எங்கேயும் கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் அதுக்கப்புறம் அதை காமிச்சு அவரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு இவங்களும் நாகரீகமாக ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளர் அதிமுகவும் தேமுதிக பொதுச் செயலாளரும் கையெழுத்து போட்ட மார்ச் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னால கையெழுத்து போட்ட ஒரு பேப்பரை அவங்க காமிச்சிட்டாங்க. எந்த ஆண்டு நடைபெற இருக்கும் மாநிலங்களவை தேர்தலின் போது வழங்கப்படும் அதுல குறிப்பிடப்படவில்லை. 5 தொகுதிகள் மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கையெழுத்து போட்டு, எந்த ஆண்டுங்கிறது சொல்லாததுனால இன்ஃபினிட்டியா அவங்க அந்த கூட்டணியிலேயே இருக்கணும், அவங்க கொடுக்கிற வரைக்கும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப வெளியில வரும்போதே ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. உள்ள தீவிரமான பிரச்சாரத்திலையும் இறங்கிட்டாங்க. அப்போ அவங்க அங்க இருக்கும்போது அவங்களை உதாசீனப்படுத்திய அதிமுக அல்லது அவங்களுடைய பிரசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சதாகத்தான் அதுக்கு அர்த்தம். அதுதான், நீங்க அங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியலன்னா அல்லது நீங்க அங்க இல்லை என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க அங்க ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு தேவையில்லாத ஆணியாக உங்களை கருதுகிறார்கள்னு முடிவானதற்கு பிறகு அந்த கூட்டணியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வெளியில வந்தாங்க, திமுகவோட சேர்ந்தாங்க. இப்போ தீவிரமாக பிரச்சாரம் செய்யறாங்க. 10 தொகுதிகள் அவங்களுக்கு கூட்டணியில இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 10 தொகுதிகளா இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தீவிரமான விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் எல்லாம் இப்போது மற்ற கட்சிகளை எல்லாம் விட திமுக கூட்டணியில இவங்க தான் தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நொடியில அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரட்டை என்ஜின் ஆட்சி அமைந்தால் வளர்ச்சி இரட்டிப்பாகும் அப்படின்னு பியூஷ் கோயல் பேசியிருந்தாரு. அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக நேற்று ஃபுல்லா வந்தது. முதலமைச்சரும் நேற்று இரவு மதுரையில பேசும்போது அதற்கு பதில் சொல்லியிருந்தாரு. இரட்டை என்ஜினுக்காக இல்ல, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு, அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் எல்லாமே திரும்பவும் மக்களுக்கு தான் போச்சு, மக்களிடத்துலதான் போய் சேர்ந்தது. மக்களுக்கான நலத்திட்டங்களாக மக்களுக்கே தான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்திருக்கிறோம், அல்லது உள்கட்டமைப்பு வசதிகளாக அதை மாற்றி இருக்கிறோம். ஆனா நாங்க கொடுத்தோம்ல தமிழ்நாட்டுல இருந்து வரிப்பணம் உங்களுக்கு, அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? அது எங்களுக்கு திரும்ப வந்ததா? உரிய பங்காவது திரும்ப வந்ததா? அது வராம நீங்க வேற எங்கேயோ தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பல மாநிலங்களுக்கு நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்தோம் இவ்வளவுன்னு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு கொடுத்தது போலவே மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் பட்டியலிட்டு சொல்லுங்க. இதே குறிப்பிட்ட காலகட்டத்துல பீகாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, யூபிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, மகாராஷ்டிராவுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, குஜராத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அது அந்த பட்டியலோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கும் நாங்க அத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம், இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம்னு சொல்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். நான் இதுல இரட்டை என்ஜின் மட்டும்தான் பாக்குறேன். இரட்டை என்ஜின்னு நீங்க சொல்றதுக்கு நேர் மாறாக சிங்கிள் என்ஜினாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, அதாவது ஒன்றியத்துல திமுக இல்ல, திமுகவோட கூட்டணி கட்சிகள் இல்ல, நேர் எதிரான கொள்கையுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்துல ஆட்சி செய்யுது, அது ஒரு என்ஜின்னா, மாநிலத்துல திராவிட மாடல் அரசு அது இன்னொரு என்ஜின். இது இரட்டை என்ஜின் இல்ல. ஆனா இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி வந்ததே போன வருஷம். அது எப்படி? நீங்க இரட்டை என்ஜின் வந்தா இரட்டிப்பாகும்னு சொன்னீங்களே, அப்படி இரட்டிப்பான மாநிலங்கள்லாம் என்ன? இரட்டை என்ஜின்ல இருக்கிற இரட்டிப்பான மாநிலங்கள்லாம் என்ன? யூபியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? மகாராஷ்டிராவோட நிலைமை என்ன? மத்திய பிரதேசத்துல உண்டான நிலைமை என்ன? பீகார்ல நிலைமை என்ன? குஜராத்ல நிலைமை என்ன? இரட்டை இலக்கத்தை தொட்டதா உங்க டபுள் என்ஜின் சர்க்கார்? அப்புறம் இங்க சும்மா கனவுகளை விதைத்து கொண்டே இருக்கிறீர்களே ஏன்? இரட்டை என்ஜின் ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும்னா இருக்கிற சர்க்கார்லாம் எப்படி இருக்கு? மணிப்பூர்ல இரட்டை என்ஜின் தான், ஆட்சியே இல்ல, நிர்வாகமே இல்ல, கலவரம் தான் இருந்தது. இரட்டை என்ஜின்னா அப்படியும் இருக்குமா? இதெல்லாம் சும்மா டபுள் என்ஜின்ல அந்த மாநிலங்கள் எல்லாம் என்னாச்சு? அஸ்ஸாம் என்னாச்சு? உத்தரகாண்ட் என்னாச்சு? ராஜஸ்தான் என்னாச்சு? இத்தனை மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி நடக்குது, ஒன்றியத்துல பாஜக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குது இந்த மாநிலங்கள்ல? இது எல்லாம் இல்லாமலே திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அதிமுக அரசு, அதுவும் ஓரளவுக்கு மற்ற இந்த மாநிலங்களோட ஒப்பிடும் போது அதுவும் பரவாயில்லதான். அப்படியே மோசமாக இருந்ததுனாலும் அது 18ல இருந்து தான் மோசமாக இருக்கக்கூடும். அது வரைக்கும் நிதி நிலைமை எல்லாம் தமிழ்நாட்டில் ஓரளவு சரியாக இருந்ததாகத்தான் தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. அதுல உண்மை இருக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். அந்த வகையில இந்த
இந்த இரட்டை என்ஜின் அமைந்தால் வளர்ச்சி, தமிழ்நாட்டுல ஊழல் அதிகமாயிடுச்சு, தமிழ்நாட்டுல பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, திட்டங்களே இல்ல, வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே திமுக அரசு தான் இப்படின்லாம் பியூஷ் கோயல் அப்புறம் பிஜேபி லீடர்ஸ் இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு தான் ஒவ்வொரு துறையிலையும் வளர்ச்சி பெற்ற ஒவ்வொரு துறைகளுக்கும் பரிசுகளை விருதுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன்றிய அரசு தான் கொடுக்குது. ஆனா ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் தான் இங்க வந்து எல்லாமே நாசமா போச்சு தமிழ்நாட்டுல சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் ஒரு மாநிலம் இருந்தால் ஒன்றிய அரசினுடைய கடமை என்ன? அந்த கடமையை செஞ்சிருக்கீங்களா? அல்லது ஒப்பீட்டளவுல அந்த மாநிலங்களை விட இங்க மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட மாநிலங்கள் இருக்குதா? உங்க கையில இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலயும் இதை விட மோசம். என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும். தேசிய குற்ற ஆவணங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய காப்பகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளிவரக்கூடிய அறிக்கையை எடுத்து பார்த்தா தெரியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு இருந்திருக்குங்கிற பட்டியல் இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது பட்டியல் இருக்கு. எல்லா பட்டியலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சித்தரிப்பது போல தமிழ்நாடு இல்லை. நீங்கள் தமிழ்நாடு குறித்து இங்கு வந்து பேசுவதெல்லாம் பொய் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படி ஒரு நிலையில தான் அந்த பிரச்சாரத்தை நீங்க நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியும். அது போக எங்க கட்சியே தான் நாங்க ஒன்றியத்திலே ஆட்சி நடத்துறோம், எங்க கட்சியே தான் மாநிலத்திலேயும் ஆட்சி நடத்த வேண்டும், எங்கள் கட்சி ஆட்சி செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு திட்டங்களை தருவோம், எங்கள் கட்சி இந்த மாநிலத்தையும் ஆட்சி செய்தால் மட்டுமே தான் நாங்கள் ஒன்றியத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய நிதிகளை விடுவிப்போம், வேறு கட்சி ஏதேனும் இங்க ஆட்சியில் இருந்தால் நாங்கள் விடுவிக்க மாட்டோம், நிதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்வது வந்து என்ன அடிப்படையில? அது சட்ட விரோதம் இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உணர்வுகளுக்கு மாறானது இல்லையா? கூட்டாட்சி உணர்வுகளுக்கு, கூட்டாட்சி விழுமியங்களுக்கு எதிரானது இல்லையா? இப்படி எல்லாம் பேச முடியுமா ஒருத்தரால? ஆனா பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இதே கருத்தை எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கூட்டாட்சி மேல நம்பிக்கை இல்லை, ஒற்றை ஆட்சியின் மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இங்க இருந்தது என்றால் அவர்களுக்கு நாங்கள் மன்னர் வந்து குறுநில மன்னர்களுக்கு வாரி வழங்குவதை போல நாங்க வாரி வழங்குவோம் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். இந்தியா என்ற நாட்டை பற்றி, இந்தியா என்ற அரசமைப்பு கருத்தாக்கத்தை பற்றி, இந்தியா என்ற நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பற்றி உங்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. அதை நீங்க மதிக்கவே மாட்டோங்கிறத சொல்றீங்க டபுள் என்ஜின் சர்க்கார் நீங்க வந்து பேசுவதன் மூலமாக அப்படின்னு தான் அதை நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதுல முதலமைச்சருடைய மதுரை கூட்டத்தில் உண்டான பதில். அதுக்கு முன்ன அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால ராகுல் காந்தியும் அமித்ஷாவும் முக்கியமான செய்தி இருக்கு அவங்க தொடர்பானது. அவங்க இன்னைக்கு சென்னை வர்றாங்க, ஆனா வரல. சென்னை வராங்க, விமான நிலையத்துல இருக்கிறாங்க, ஓய்வறையில பயணிகளுக்கான ஓய்வறையில அங்க கட்சி தலைவர் அவர்களுடைய கட்சி தலைவர்களை சந்திக்கிறார்கள், நிர்வாகிகளை சந்திக்கிறார்கள், ஆலோசனை நடத்துகிறார்கள், ஆணைகள் பிறப்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் போயிடுறாங்க, புதுச்சேரிக்கு பிரச்சாரம் செய்யறாங்க, அப்புறம் அங்க இருந்து போறாங்க, அல்லது திரும்பி வராங்க, இங்கே வந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க, திரும்ப அங்கிருந்து அப்படியே விமான நிலையத்தில் இருந்தே நேரத்தில் டெல்லிக்கு திரும்பி போயிடும். ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னு தெரியாது, போறதுக்கு முன்னாலேயே இங்க அவங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். 9ஆம் தேதி பிற மாநிலங்கள்ல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் சென்னைக்கு வந்து முதலமைச்சரோடு பொதுக்கூட்டம் பேசுவார்னு சொல்றாங்க. இன்று வரக்கூடிய 2 தலைவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள விமான நிலையத்தோடு திரும்பி போயிடுறாங்க, உள்ளேயே வரல. எதனால அப்படின்னு புரியல. ஒரு 2 hours 3 hours இங்க வந்து ஒரு மீட்டிங், டைரக்டா மீட்டிங் பேசிட்டு அப்படியே போய் பிளைட் ஏறி போக முடியாதா? போக முடியும். மக்களை சந்திப்பதற்கு அவங்க விரும்பவில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் காரணமாக அவங்க மீட்டிங்கே வைக்கலையா? அல்லது அவர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கிளைகளுக்கு ஆர்வம் இல்லையா? அவங்க வந்து லோக்கல் லீடர்ஸை விட அவங்க அன்பாப்புலர் இங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, ரைட்டு, நீங்க அங்க இருந்து எத்தனை தடவை வந்தாலும் வாங்க வாங்க வாங்க, நீங்க வர வர எங்களுக்கு வாக்குகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு, ரைட். ஆனா பிஜேபி லோக்கல் லீடர்ஸும் அப்படித்தான் நினைக்கிறாங்களா? அதுக்காக இங்க அவங்களை இங்க கூட்டமே போடாம வெளியில அங்க இருந்தே பார்த்து, அல்லது இங்க வர்றாங்க, ஹோட்டல்ல தங்குறாங்க, ஹோட்டல்ல நிர்வாகிகளை பாக்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க, மக்களை சந்திக்கல, பிரச்சாரம் செய்யல, என்ன காரணம் தெரியல. அப்படித்தான் ஆனா நடக்குது. பொதுமக்களை சந்திக்காம அவங்க வந்து நிர்வாகிகளை மட்டுமே சந்தித்து விட்டு திரும்பி போகிறார்கள். வருவாங்க அந்த 9ஆம் தேதி மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவங்க இங்க வந்து பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு நிதி வந்து மக்களுக்கே செல்கிறது
அப்படிங்கிறத திரும்ப சொல்றாரு. நீங்க பியூஷ் கோயல் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு 80,000 கோடி நிதியை ஒன்றிய அரசு அளித்திருக்கு அப்படின்னு சொல்றாரு பியூஷ் கோயல். அந்த பியூஷ் கோயல் அப்படி சொல்வது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கிற பட்டியலையும் சேர்த்து வெளியிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வெளியிட்டீங்கன்னா தான் நீங்க எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள், உங்களுக்கு தமிழ்நாட்டின் மேல இயல்பாகவே ஒரு ஒவ்வாமை இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்றாரு. எல்லா துறைகள்லயும் முதன்மை பெற்று தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்க, திவால் ஆயிடும் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி பேசுவது ரொம்ப ரொம்ப தப்பு. திவாலாக போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. கரெக்ட். அந்த மாதிரி அவரு அந்த பதில் கரெக்டா சொல்றாரு. திவாலாக போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அவங்களுக்கு தான் கையில இருந்த சீட்டும் கிடைக்காம போகுது. 75 இடங்கள் போன முறை வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த முறை அதை விட குறைவான இடங்களுக்கு தான் வெற்றி பெறுவார்கள். அவங்க தான் திவாலாவாங்க அப்படின்னு முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசும்போது அந்த தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ அப்படின்னு நல்லிணக்கத்தை சொல்றாரு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய உணர்வு, டிஎன்ஏ. அந்த தமிழ்நாட்டை வேறு விதமாக மாற்றுவதற்கு என்டிஏ முயற்சி செய்கிறது. அதனால தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ என்டிஏக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒருவரையும் அனுமதிக்காது. அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவே என்டிஏக்கு வாக்களிக்காது, மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் அந்த மீட்டிங்ல குறிப்பாக சொல்றாரு. அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாமலே தான் பியூஷ் கோயல் பேசுகிறாரா? இங்க எத்தனை திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன, அதனுடைய பலன்கள் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்த நாட்டிலேயே, இந்தியாலேயே அதிகமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். இரட்டை இலக்கத்துல வளர்ச்சியை காட்டின மாநிலம் தமிழ்நாடு தான். கீழடி போல நாகரீகத்துல தொன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி பல்வேறு உண்மைகள் தமிழ்நாடு தொடர்பாக இருக்கும் போது அவற்றையெல்லாம் மறுக்கவோ மறைக்கவோ அல்லது இருட்டடிப்பு செய்யவோ ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்வதை வெறுக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க திமுக கூட்டணியில, திமுக குறிப்பாக முன்னெடுக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இனிமே களத்துல பேசணும். அப்படி பேசுறாங்களாங்கிறத பார்க்கணும். பேசுறாங்க, இப்போதைக்கு வெளியில ஊடகங்களோட ஊடகங்கள்ல பேசுறாங்க. இனி வெளியில இது போன்ற பிரேமலதா விஜயகாந்த் பேசுற மாதிரி இவங்க மக்களிடம் பேச வேண்டும். அப்போது அப்படி பேசும்போது முதலமைச்சர் மட்டும், உதயநிதி மட்டும் இது போன்ற விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்காது. அது போக இதெல்லாம் புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எல்லா நாளும் 5 ஆண்டுகள்ல தொடர்ந்து பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான். அதை நினைவூட்ட, தேர்தல் நேரத்துல அதை மக்கள் மறந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக நினைவூட்ட வேண்டிய பணியை தான் திமுகவினர் செய்துட்டு இருக்கிறாங்க, தலைவர்களும் செய்துட்டு இருக்கிறாங்க. திமுக தலைவரும் இளைஞர் அணி தலைவரும் செய்துட்டு இருக்கிறாங்க. அதே வேலைகளை கூட்டணி கட்சியினரும் செய்வார்கள் விரைவாக அப்படின்னு பார்க்கலாம். இப்படி சொல்வது அவங்க எதுவுமே செய்யலைங்கிற அர்த்தத்துல இல்ல. அவங்க ஊடகங்கள்ல பேசுறாங்க, அவங்களுடைய கடந்த காலங்கள்ல பேசியிருக்கிறாங்க. இந்த வேட்புமனு தாக்கல் செய்து இறுதி பட்டியல் வந்ததற்கு பிறகு அவங்களுடைய பிரச்சார பயணங்கள் தீவிரமாக இருக்கும் என்று நம்பலாம். அந்த வகையில மும்முரமாக அந்த டெவலப்மெண்ட்ஸ் போகும், களத்துல வேகமாக போகும். அப்போது களத்துல யார் யார் இருக்காங்க என்னங்கிறது தெரியும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கூட சென்னையில விஜய் பிரச்சாரம் செய்வதாக ஒரு திட்டம் இருக்கு. ஒரு நாளிதழ்ல அந்த திடீர் என்று ரத்து அப்படின்னு செய்தி இருக்கு. மற்ற இடங்கள்ல பிரச்சாரம் இருக்கு இன்னைக்குங்கிற மாதிரி பிரிண்ட்ல இருக்கு. வில்லிவாக்கத்துல பகல் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும், டி நகர்ல 2ல இருந்து 3 மணி வரைக்கும் அப்படின்னு அந்த அனுமதி கிடைச்சிருக்குது. ஆனா தமிழக வெற்றி கழகம் இந்த 1 மணி நேரத்துல அந்த தொகுதியில எங்களால பிரச்சாரம் செய்ய இயலாது, அந்த நேரம் எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லி அதற்காக பிரச்சாரத்தை ரத்து செய்து விட்டார்கள்னு ஒரு செய்தி சொல்லுது. எனக்கு அது உறுதியாக தெரியல, ரத்து செய்தாங்களா இல்ல மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி மற்ற நாளிதழ்கள்ல அப்படி போடல, இருக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த 2 தொகுதிகளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். டி நகர்ல ஆனந்த் போட்டியிடுகிறார், அவர் பொதுச் செயலாளர் தவிர்க்க.
2 பொதுச் செயலாளரும் சென்னையில போட்டியிடுறாங்க. அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதாக அதன் தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா தெரியல அப்படின்னு இருக்கு. அவர் வரணும், பேசணும். மக்கள் அவருடைய அரசியல் திறனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அவர் கூடிய வரைக்கும் அதை தவிர்க்கிறாரோங்கிற சந்தேகமும் வருது. ஓகே, நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.